இந்த பிக் பாஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை தொடங்கினாங்க யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் அப்படின்னு எதை எடுத்தாலும் சரிங்க, பிக் பாஸ் பிக் பாஸ் பிக் பாஸ் இந்த 3 எழுத்து தான் வந்துட்டு இந்த 2 எழுத்து தான் வந்துட்டு நம்ம கண்ணில் பட்டுட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 7 நாட்கள் தான் முடிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளேயே வந்துட்டு அந்த 14 பேரோட சுய உருவமும் தெரிஞ்சிருக்கு. ஒவ்வொருத்தரும் வந்துட்டு நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கறதுக்கும் நேர்ல வந்துட்டு இந்த நிகழ்ச்சியில பார்க்கறதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கு. ஒருத்தர் வந்துட்டு இன்னொருத்தரை போட்டுக்கிட்டு வந்துட்டு அந்த நிகழ்ச்சியில பேர் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா எல்லோட முகத்தையும் கிழிந்து கொண்டு வந்துட்டு இருக்கு அப்படின்றது தான் உண்மையான விஷயம். இதுல ரொம்பவே அதாவது தமிழக மக்கள் எல்லாராலையுமே ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கப்பட்டிருக்க ஒரு கேரக்டர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜூலியானா தான். இவங்களுக்கு ஆல்ரெடி ஜல்லிக்கட்டுல ஏகப்பட்ட புகழ். இவங்களை எலிமினேட் பண்றதுக்காகவே வந்துட்டு அந்த நிகழ்ச்சியில ஏகப்பட்ட பேர் வந்துட்டு அவங்களுடைய கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. ஆனா ஜூலியானா வந்துட்டு இன்றளவுக்கும் எலிமினேட் செய்யப்படவில்லை. அது மட்டும் இல்ல, ஜூலியானா வந்துட்டு இன்ட்ரோடக்ஷன் நிகழ்ச்சியில என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஒரு நடுத்தர ஏழை குடும்பத்தை சார்ந்தவங்க, நான் வந்துட்டு நர்ஸா வந்துட்டு இருக்கேன், நர்ஸ் வேலை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வேலை, அதை தவிர இது வரைக்கும் நான் எந்த வேலையுமே செஞ்சதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. ஆனா தற்போது ஜூலியாவின் உண்மையான முகத்தை கிழிக்கும் வகையில ஒரு வீடியோ ஒன்று தற்போது சமூக வலைதளத்தில் ரொம்பவே வைரலா பரவிட்டு இருக்குன்னா பாத்துக்கோங்க. அந்த வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என் காதல் சொல்ல வந்தேன் அப்படின்ற ஒரு ஆல்பம் சாங்ல நம்மளோட ஜூலியானா நடித்திருக்காங்க அப்படின்றதுதான். இதுக்கு முன்னாடி கேமராவில் நான் நடிச்சதே இல்லை அப்படின்னு தான் பல இடத்துல சொல்லியிருக்காங்க ஜூலியானா. ஆனா தற்போது அவங்களுடைய அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலா ட்ரெண்ட் ஆகி வந்துட்டு இருக்கிறதுனால ஜூலியானாவை பல பேர் வந்துட்டு தற்போது சமூக வலைதளத்தில் கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. ஏற்கனவே வந்துட்டு ஜூலியானாவுக்கு எதிராக இந்து முன்னணி அமைப்பினர் சட்டம் எல்லாம் போராட்டம் நடத்தி வந்துட்டு இருக்காங்க. ஜூலியானா பண்ணிட்டு இருக்கிறது சரியா இல்லைன்னு அப்படின்னு பல பேர் பேசி வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, விஜய் டிவி கட் பண்ணி போடுறதுனால ஜூலியானா வந்துட்டு கட்டிப்பிடி சாங்க வச்சுலாம் பயங்கரமா கலாச்சி வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. இது போதாதுன்னு தற்போது இந்த வீடியோ வேற. இதுக்கப்புறமா ஜூலியானோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தாங்க. மேலும் இது போன்ற செய்திகளை எப்படி தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனாலும் லைக்கே பண்ணிடுங்க. இந்த வீடியோ இது வரைக்கும் பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.